जग की ज्योत जगाने। तुझे शिव बाबा मिल जाएंगे याद की यात्रा से। मंदिर में नहीं, तीर्थ में नहीं, ना मिले हिमालय पे मानव में नहीं, तत्व में नहीं, ना मिले वेदों में वे आत्म ज्योति जगा। तुझे शिव बाबा मिल जाएंगे आत्म ज्योति जगा। दान से नहीं, गुणगान से नहीं, ना मिले हठ योग से वो याद से ही हम तो दैवी गुण पाए, महकाए जीवन को। भ्रकुटी मेरे झांक आत्म दर्शन तुझको हो जाएंगे, भ्रकुटी मेरे झांक। गुरुओं से नहीं, संतों से नहीं, ना मिले पीरों से वो परम पिता अपना खुद का परिचय दे, तब ही तो मिलता है वो। आबू पर्वत पर तुझे परमात्मा मिल जाएंगे, आबू पर्वत पर याद की यात्रा से तुझे शिव बाबा मिल जाएंगे, याद की यात्रा से। मिलेगी वो मंजिल राह में फूल खिल जाएंगे, याद की यात्रा से तुझे शिव बाबा मिल जाएंगे, याद की यात्रा से। शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। पावन पुण्य सवेरा, पावन पुण्य सवेरा।
बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, நம்ம நினைவுக்காதது, கனவில் கூட எண்ணாதது இந்த சங்கமயுகத்தில் ப்ராக்டிக்கலில் நடந்துட்டுருக்கிறது நம்ம அனுபவம் செய்கிறோம். நான் கனவுல கூட நினைக்கலையே, இப்படியெல்லாம் ஆகுமா அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறோம். ஆனால் சங்கம யுகத்தில் சுயம் பகவானே எனக்கு ராஜயோகம் கற்பிப்பார் அப்படின்னு நாம் கனவுல கூட நினச்சி பார்த்ததே இல்லை. எனக்கு பகவான் அப்பா, டீச்சர், குருங்கிற ரூபத்தில் கிடைப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சும் பார்க்கல, கனவுலையும் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய லாட்ரி நம்ம கிடைத்திருக்கு. ஆகவே சங்கமயுக பிராமணன் நான், எனக்கு ஸ்வயம் பகவான் கிடைச்சிருக்காரு, அவரே ஞான கல்வி கற்றுத்தர்றாரு. நான் மீண்டும் தேவதையாக ஆகப் போகின்றேன், உலக ராஜ்யத்தை அடையப் போகின்றேன், சொர்க்கத்துக்கே என்னை பாபா அதிபதியாக மாற்றுகின்றார் என்றெல்லாம் நம்ம நினச்சி இந்த பிராமண வாழ்க்கையில் பாபா சொல்கிறாரு, குஷியாகவே இருக்கணும், நஷா இருக்கணும். பிரம்மா பாபாவுக்கு எவ்வளோ குஷி நஷா இருந்தது. காட்சி மட்டும்தான் அவருக்கு கிடைத்தது, ஆனால் ஞானம் அப்போ கிடையாது. ஆனால் பாபா நமக்கு இப்போது கண் முன்னாடி என்ன வரப்போகுதுன்னு தெளிவாக, சாட்சாத்காரம் இல்லாட்டி கூட மனக்கண்ணில் காட்சியாக அனுபவிக்க வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான ஆத்மா, சிரேஷ்டமான வாழ்க்கை என்று உணர்ந்து நாம் பிராமணர்கள் எப்போவுமே குஷியாக நஷாலேயே இருக்கணும். 8/5/2025 மதுபன், பாப் தாதா முரளி. ஓம் சாந்தி. मीठे बच्चे, देही अभिमानी बन बाप को याद करो. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆகி பாபாவை நினைவு செய்யுங்கள். யாத் கா பல் ஜமா ஹோகா. நினைவு செய்வதன் மூலமாகத்தான் நமக்குள் சக்திகள் என்பது சேமிப்பாகும். याद की बल से तुम सारे विश्व का राज्य ले सकते हो. நினைவு என்ற சக்தி, பாபாவை நினைப்பது, யோகான்னு சொல்கிறத விட நினைவு. எவ்வளோ நம்ம பாபாவை நினைவு செய்கின்றோமோ அதன் மூலம் நமக்கு சக்தி சேமிப்பாகின்றது. முழு உலக ராஜ்யத்தை நாம் பெறுகின்றோம். எவ்வளோ பெரிய பிராப்தி பாருங்கள். பாபாவை நினைவு செய்கிறதுனால ஆத்மா சக்திசாலி ஆகின்றது, முழு உலக ராஜ்யமே கிடைக்கின்றது.
நினச்சி பார்த்தாலே எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு லாட்ரி பிராப்தி பாபா கொடுக்குறார். கேள்வி, कौन-सी बात तुम बच्चों की ख्याल कवाब में नहीं था जो प्रैक्टिकल हुई? குழந்தைகளே, எந்த ஒரு விஷயம் குழந்தைகளின் எண்ணத்திலும் கனவிலும் இல்லை, ஆனால் இப்பொழுது நடைமுறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பதில், तुम्हारा ख्याल कवाब में नहीं था, பகவான் से ராஜ்யோ சீக்கர் விஸ்வகி மாலிக் பனேங்கி. நம்முடைய எண்ணத்திலும் கனவிலும் நாம் இதை நினைக்கவே இல்லை. இதை பகவான் எனக்கு ராஜ்யோகத்தை கற்பித்து அதன் மூலம் என்னை உலகத்துக்கே எஜமானனாக ஆக்குவார். ராஜாய் கெலியே படாயி படைங்கி, ராஜ்யத்திற்குண்டான கல்வியை கற்போம். இதெல்லாம் நம்ம நினைக்கல. अभी तुम्हें अतक खुशी है सर्वशक्तिवान बाप से बल लेकर हम सत्य ही स्वराज्य अधिकारी बनते. இப்பொழுது நமக்குள் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கின்றது. என்ன மகிழ்ச்சி? சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து சக்திகளை பெற்று சத்யுகம் என்ற சுயராஜ்யத்தை அடைகின்றேன். अच्छा, ओम शांति. यहाँ बच्चियाँ बैठी है प्रैक्टिस के लिए. இங்கு குழந்தைகள் அமருகின்றார்கள் பயிற்சி செய்வதற்காக. वास्तव में यहाँ संदली पर बैठना उनको चाहिए जो देही अभिमानी बन बाप की याद में बैठे. கிளாஸில் கத்தியில் யார் உட்காரணுங்கிறது பாபா சொல்கிறார். யார் ஆத்ம அபிமானியாக ஆகி பாபா நினைவில் அமருகின்றார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் கத்தியில் அமர வேண்டும். अगर याद में नहीं बैठेंगे वह टीचर कहला नहीं सकते. யோகாவில் உட்காரும்போது பாபா நினைவு செய்ய முடியலன்னா அவங்கள டீச்சர்னே சொல்ல முடியாதுங்கிறார். யாத் மே சக்தி रहते ज्ञान में शक्ति नहीं. பாபாவை நினைவு செய்தால்தான் சக்தி கிடைக்கும். ஞானத்தில் சக்தி இல்லைங்கிறார். ஞானத்தில் சக்தி இல்லைன்னு பாபா இதை நாலேஜ் இஸ் பவருங்கிறார். ஞானம் கூட ஒரு சக்தி தான். பட் நம்முடைய மனம் புத்திக்கு தேவையான சக்தி யோகத்தின் மூலமாக தான் பெற முடியும். ஞானத்தினுடைய புரிதல், ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுதல், ஞானத்தை நடைமுறையில் தாரணை செய்கிறதுனால அது சக்தி கிடைக்குது. பட் நம்முடைய பாவ கர்மங்கள் அழிக்கக்கூடிய சக்தி யோகத்தில் தான். इसको कहा जाता है याद का बल. இதனை நினைவின் சக்தி என்று சொல்லப்படுகின்றது. योग बल सन्यासियों का अक्षर है. யோக பலம், யோகா என்ற வார்த்தை சந்நியாசிகள் பயன்படுத்தும் வார்த்தைகள். பாப் டிஃபிகல்ட் அக்ஷர் காமே நஹி லாத்தே. பாபா கடினமான வார்த்தைகளை நடைமுறையில் பயன்படுத்துவதில்லை. பாப் கத்தி பச்சே அப் பாப் கோ யாத் கரோ. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். ஜெய்சே சோட்டே பச்சே மா பாப் கோ யாத் கர்த்தே. எப்படி சின்ன குழந்தைகள் தாய் தந்தையை நினைக்கின்றார்கள். பக்தோ தேகதாரிகே, அவர்கள் தேகதாரிகள். தும் பச்சே ஹோ விசித்திர, நீங்கள் குழந்தைகள் விசித்திரமானவர்கள். எக் சித்திர யஹா தும்கோ மில்தி ஹை. இந்த சித்திரங்கள் என்பது உங்களுக்கு இங்கு கிடைக்கின்றது. தும் ரக்னே வாலா விசித்திர தேஷ் கே ஹோ. நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் விசித்திரமான தேசம். வஹா சித்திர ரக்தானகி, அங்க சித்திரங்கள் என்பதே இல்லை. பலே பலே எக் பக்கா கர்னா, அம் தோ ஆத்மா ஹை
इसलिए बाप कहते बच्चे தேகி அபிமானி பனோ. ஆகவே நீங்கள் இது முதல்ல நீங்கள் உங்களை உறுதிப்படுத்துங்க, நான் ஆத்மா. ஆகவே பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். அப்பனேக்கோ ஆத்மா நிச்சய கரோ, தன்னைத்தானே ஆத்மா என்று உறுதிப்படுத்துங்கள். தும் நிர்வான் தேசே ஆயே, நீங்கள் நிர்வாண தேசத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். பரந்தாமம் என்பது பாபா நிர்வாண தேசம் சொல்கிறார். ஏன்னா அங்கே தேகம் என்ற ஆடை இருக்காது, ஆத்மா ஜோதி சுரூபமாகத்தான் இருக்கும், நிராகார ரூபத்தில் தான் இருக்கும். அதனால் அது நிர்வாண தாமம்னு கூட சொல்லப்படுகின்றது. வக்தும் சபி ஆத்மாவும் க கர்ஹை, அது அனைத்து ஆத்மாக்களின் வீடு. யஹா பாட் பஜானே ஆத்தே ஹோ, இங்கு உங்களுடைய பாகத்தை நடிக்க வருகிறீர்கள். பலே பலே கோன் ஆத்தா ஹே, முதல்ல வருவது யார்? எக்பி துமாரா புத்தி மேகே, இதெல்லாம் உங்களுடைய புத்தியில் இருக்கு. துனியா மே கோயி நகி ஜிஸ்கோ எக் கியான் ஹோ, உலகத்தில் இந்த ஞானம் என்பது வேற யாரிடமும் கிடையாது. ஏன்னா பாபா ஒருத்தர் தான் ஞானக்கடல், பாபா தான் விதை வடிவமானவர். அதனால் அவருக்குள்ளதான் இந்த முழு விருட்சத்தின் சாரம் இருக்கே தவிர வேற யார்கிட்டையும் ஞானம் இல்லை. அப் பாப் कहते शास्त्र आदि जो कुछ पढ़ते हो सबको भूल जाओ. இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் படித்திருந்த வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணிக்கு மகிமா ஃபலானிக்கு மகிமா கித்னே கர்த்தே ஹே, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகிமை, இன்னாருடைய மகிமைன்னு பலருடைய மகிமைகள் செய்கிறாங்க. காந்திக்கு பி கித்னா மகிமா கர்த்தே, காந்தியை கூட எவ்வளோ மகிமை பாடுறாங்க. ஜெய்சேக்கி ராஜ்ய ஸ்தாபன் கர்க்கே கியா, அவர் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தது போல அவருக்கு மகிமை. சுதந்திரத்துக்காக பாடுபட்டார், ராமராஜ்யம் ஸ்தாபனை பண்ணணும் ஆசைப்பட்டார். பட் அவர் ராமராஜ்யம் ஒன்றும் அவரால் ஸ்தாபனை செய்ய முடியல. परंतु शिव भगवान बाज आदि सनातन राजा रानी की राजी को जो कायदा था बाप ने राजियों सिखा करके राजा रानी बनाया. शिव भगवानुடைய மகாவாக்கியம் ஆதி சனாதன ராஜா ராணிகளுடைய ராஜ்யத்தினுடைய விதிமுறைகள் என்பது பாபா ராஜ்யோகத்தை கற்பித்து ராஜா ராணியாக ஆக்குகின்றார். उस ईश्वरीय रसम रिवाज को तोड़ डाला. ஈஸ்வரனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்கள், விதிமுறைகள், சட்டங்கள், இது எல்லாமே துவாபரயுகத்தில் வரும்போது என்ன ஆயிடுது, கிராஸ் பண்ணிடும். बोलो राजा नहीं चाहिए हमको प्रजा का प्रजा पर राज्य चाहिए. ராஜாக்களுடைய ராஜ்யம் வேண்டாம், எங்களுக்கு பிரஜைகள் ஆட்சி செய்தால் போதும்னு நினைக்கிறாங்க. अब उसकी क्या हालत हुई, பிரஜைகள் ஆட்சி செய்வதன் காரணத்தினால இன்னைக்கு அதனுடைய நிலை என்னவாக ஆகிவிட்டது? துக்கஹி துக்கை, துக்கமே துக்கம்தான். லடுத்தே ஜகடத்தே ரத்தி, ஒருவர் மற்றவரிடம் சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அநேக் மத் ஹோகயா, அநேக வழிமுறைகள் உருவாயிடுச்சு. அபி தும் பச்சை ஸ்ரீமத் பர் ராஜ்ய லேத்தே ஹோ, இப்பொழுது குழந்தைகள் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். இத்னி துமாரமே தாக்கத் ரக்தி, அவ்வளோ நமக்குள்ள சக்தி என்பது இருக்கின்றது. ஜோஹோ வஹா லஷ்கர் ஆதி ஹோத்தி நஹி, அங்கு யுத்தங்கள் என்பது எதுவுமே இருக்காது. யுத்தங்களுக்குண்டான ஆயுதங்களை தயார் செய்யறது, இராணுவ படை என்பதெல்லாம் அங்கு இருக்காது. டர்கி கொய் பாத், ஆகவே பயம் என்ற விஷயமே இருக்காது. இன் லக்ஷ்மி நாராயண் க ராஜ்ய தான் அத்வைத ராஜ்யம். லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம்
அத்வைத ராஜ்யமாக இருந்தது. தோ தேத் ஹி நஹி ஜோ தாலி பஜ். 2 என்பது இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் ஏற்படும், சண்டை ஏற்படும். 2 கை இருக்கும்போது தான் ஓசை இருக்கும். 2 கை தட்டினா தான் சப்தம் வரும். ஒரு கை மட்டும் இருந்தால் சப்தம் வராது. ஆகவே அங்கே ஒருத்தருடைய அரசாட்சி இருந்ததுனால அங்கே யுத்தங்கள் கலவரங்கள் கிடையாது, பயம் சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. अभी तुम बच्चे जानती हो हम भारतवासी सारे विश्व के मालिक थे. இப்பொழுது குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க, நாம் பாரதவாசிகள் முழு உலகத்துக்குமே தலைவர்கள். तुमको विश्व की राजाई सिर्फ याद बल से ही मिला था. ஆக உலக ராஜ்யம் எப்படி நாம் அடைகின்றோம்? நாமளும் எந்த யுத்தம் சண்டை போட்டு வாங்கலை, யோக பலத்தால் நினைவு என்ற சக்தியின் மூலமாக உலக ராஜ்யத்தை அடைகின்றோம். அப் ஃபிர் மில் ரஹா ஹே, இப்பொழுது மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. கலப் கலப் மில்தா ஹே சிர்ஃப் யாத் கி பல் சே. ஒவ்வொரு கல்பமும் நாம் அடைகின்றோம். எப்படி? நினைவு என்ற சக்திகளின் மூலமாக. படாய் மேபி பல்ஹீனா, படிப்பில் கூட ஒரு பலம் இருக்கு. ஜெய்சே பேரிஸ்டர் பந்தா ஹே தோ பல்ஹீனா. எப்படி ஒருத்தர் லா படித்து வக்கீலாக ஆகிறாங்கன்னா அப்போ அது கூட ஒரு சக்தி தான். பக் பை பைசாக்கா பல்ஹே, அது ஒரு பைசாவுக்கு மதிப்பான பலம் என்று சொல்கிறார். தும் யோக பல்சே விஸ்வபர் ராஜ்ஜி கர்த்தி ஹோ. ஆனால் நீங்கள் யோக பலத்தால் முழு உலகத்தையுமே ஆட்சி புரிகிறீர்கள். சர்வசக்திவான் பாப்சே பல் மில்தா ஹே. சர்வசக்திவான் பாபா கிட்டிருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. தும் கத்தே பாபா हम कलब कलब आपसे सत्य का स्वराज्य लेते हैं फिर गवाते हैं. நீங்கள் சொல்கிறீங்க பாபா, கல்ப கல்பா நாங்கள் சத்தியுகம் என்ற சுயராஜ்யத்தை உங்களிடமிருந்து பெறுகிறோம், பிறகு இழக்கின்றோம். பிர் லேத்தே, மீண்டும் பெறுகின்றோம். தும்கோ பூரா கியான் மிலா, உங்களுக்கு முழு ஞானம் கிடைத்திருக்கின்றது. அபி அம் ஸ்ரீமத் பர் ஸ்ரேஷ்ட விஸ்வராஜி லேத்தே ஹே. இப்பொழுது நாம் ஸ்ரீமத் படி ஸ்ரேஷ்டமான உலக ராஜ்யத்தை அடைகின்றோம். விஸ்வவி ஸ்ரேஷ்ட பஞ்சாத்தா, உலகம் கூட சிரேஷ்டமானதாக ஆகிவிடுகின்றது. எக் ரச்சதா ரச்சனா கா கியான் தும்கோ அபி ஹே. இப்பொழுது படைப்பவர் அவருடைய படைப்பை பற்றிய ஞானம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. इन लक्ष्मी नारायण को भी ज्ञान नहीं होगा हमने राजाई कैसे लिया. இந்த லக்ஷ்மி நாராயணன் இவர்கள்கிட்ட கூட பாபா என்ன சொல்கிறாரு, ஞானம் கிடையாது, நமக்கு எப்படி இந்த ராஜ்யம் அடைஞ்சோ நாங்கள் தெரியாது. தும் யஹா படுத்தே ஹோ ஃபிர் ஜாக்கர் ராஜ்ஜிக். நீங்கள் இங்கே படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் ராஜ்யத்தை அடையிறீங்க. कोई अच्छे धनवान की घर में जन्म लेता तो कहा जाता है ना इसने आगे जन्म अच्छा कर्म किया. யாராவது பெரிய செல்வந்தர்கள் வீட்டில், பணக்கார வீட்டில் குழந்தை பிறந்துருச்சுன்னா உடனே அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவங்க முன் ஜென்மத்தில் ஏதோ நல்ல கர்மா செய்திருக்காங்க, தானிய புண்ணியக்கியா தான புண்ணியங்கள் செய்திருக்காங்க. ஜெய்சே கரம் ஐசா ஜனம் மில்தா ஹே. எப்படிப்பட்ட கர்மா செய்கின்றோமோ அப்படிப்பட்ட பிறவி கிடைக்கின்றது. அபி தோ எக் ராவன் ராஜ்யம், இப்பொழுது இருப்பதே ராவண ராஜ்யம். யஹா ஜோபி கரம் கத்தே வக் விக்ரம் ஹோத்தா. இங்கு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே பாவச் செயல்களாக இருக்கின்றது. சிடி உத்தரணி ஹே, ஏனிப்படி இறங்கியே ஆக வேண்டும். सबसे बड़ी ऊंची थी ऊंच देवी देवता धर्म वालों को भी सीढ़ी उतरनी. அனைவரை விட
உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் தேவி தேவதைகள். அந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே ஏன் இப்படியில் இறங்கி வர்றாங்க? சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றார்கள். யார்? தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவே மாறி கீழே இறங்குறான். அரேக் சீஜ் நயே சே புராணி ஹோத்தி. ஒவ்வொரு பொருளும் பழையதிலிருந்து புதியதாக, புதியதிலிருந்து பழையதாக மாறுகின்றது. तो अभी तुम बच्चों को अतक खुशी होनी चाहिए. ஆகவே குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். तुम संकल्प स्वप्न में भी नहीं था विश्व की मालिक बन. நம்ம கனவுல கூட நினைவுல கூட நினைத்து பார்க்கல நம்ம உலகத்துக்கே எஜமானனாக ஆகுவோம். भारतवासी जानता है इन लक्ष्मी नारायण का सारा विश्व पर राज्य था. பாரதவாசிகள் அறிந்திருக்கின்றார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்தார்கள். பூஜ்யத்தே சோ ஃபிர் பூஜாரி பன். பூஜைக்கு உரியவர்களாக இருந்தவர்களே பின்னர் பூஜாரியாக ஆகிறார்கள். गाया जाता है அப்பஹி பூஜ்ய அப்பஹி பூஜாரி. மகிமை பாடப்படுகின்றது, நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி. அப் துமாரி புத்தி மே ஏக் ஹோனா சாஹியே. இதெல்லாம் உங்களுடைய புத்தியில் இருக்கணும். एक नाटक तो बड़ा वंडरफुल है. இந்த நாடகம் மிகவும் விசித்திரமானது. कैसे हम 84 जन्म लेते उनको कोई नहीं जानता है. நாம் எப்படி 84 பிறவி சக்கரத்தில் வருகிறோம் என்பது யாருடைய புத்தியிலே இல்லை. நாடக் தோ படா ஒண்டர்ஃபுல் ஹை. இந்த நாடகம் மிகவும் அதிசயமானது. கைசே ஹம் 84 ஜனம் லேத்தே உன்கோ கோயி நஹி ஜான்த். சாஸ்திரமே 84 லாக் ஜனம் லஹா தேதே. நாம் எப்படி 84 ஜென்மங்கள் எடுக்கின்றோம் என்பது யாருக்கு தெரியாது. ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லிட்டாங்க? 84 லட்ச ஜென்மம் என்று. பாப்கே தேசா பக்தி மார்க்கி கபோடா ஹே. பாபா சொல்லர் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொய்யான கதைகள். ராவண் ராஜ்யனா, இது ராவண ராஜ்யம் அல்லவா? रामराज और रावण राज कैसे होता? एक तुम बच्चों की सिवाय कोई बुद्धि में नहीं. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் இது எப்படி மாறுகின்றது அப்படிங்கிற பற்றி விஷயம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ராவண்கோ ஹர் வருஷ ஜலாத்தாய். ராவணனை ஒவ்வொரு ஆண்டும் எரிக்கிறான். தோ துஷ்மன் ஹே. ஒவ்வொரு ஆண்டும் இருக்கின்றார்கள்னா அவர் நம்முடைய எதிரி. 5 விகார் மனுஷியோं की दुश्मन है. ஆக ராவணன் என்ற எதிரியார் 5 விகாரங்கள். இதுதான் நம்முடைய எதிரி. ராவண் है कौन, क्यों जलाते कोई नहीं जानता है. ராவணன் என்பவன் யார், ஏன் அந்த ராவணனை எரிக்கின்றோம், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. जो अपने को संगम युगी समझते उनकी स्मृति में. யார் தன்னைத்தானே சங்கம யுகவாசி என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் இதையெல்லாம் நினைவில் வச்சிருப்பாங்க. அபி அம் புருஷோத்தம் பன் ரஹே ஹே. இப்பொழுது நாம் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். भगवान हमको राज्यों सिखलाकर नर से नारायण भ्रष्टाचारी से श्रेष्ठाचारी बनाता है. பகவான் நமக்கு இப்பொழுது ராஜ்யோகத்தை கற்பித்து நரனிலிருந்து நாராயணனாக, பிரஷ்டாச்சாரியிலிருந்து श्रेष्ठाचारिயாக ஆக்குகின்றார். तुम बच्चे जन तुमको ऊंचे ते ऊंच निराकार भगवान पढ़ा. குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் நிராகாரமானவர் நமக்கு கற்பிக்கிறார். இத்தனை அத்தக் குஷி ஹோனிச். எவ்வளோ அளவற்ற மகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும்.
स्कूल में स्टूडेंट की बुद्धि में रहता है हम स्टूडेंट. ஒரு பள்ளியில் மாணவனுடைய புத்தியில் நினைவிருக்கும் நான் ஒரு மாணவன். वक्त காமன் டீச்சர் படானே வாலா. அங்கு படிப்பு கற்பிப்பவர் காமன் டீச்சர், பொதுவான ஆசிரியர். அங்கு சரீரமே இல்லாத பாபா, ஞானக்கடல் பாபா படிப்பு சொல்லித்தராருன்னு சொல்ல முடியாது. ஒரு காமன் டீச்சர் தான் படிப்பு சொல்லித்தரார். யஹான் தோ தும்கோ பகவான் படாத்தா ஹே. இங்கே உங்களுக்கு स्वयं भगवान கற்பிக்கிறார். जब पढ़ाई से इतना ऊंच पद मिलता है कि इतना अच्छा पढ़ना चाहिए. படிப்பின் மூலமாக இவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்குதுன்னா ஸோ எவ்வளோ நல்லா படிக்கணும். है बहुत ईजी, सिर्फ सवेरे आधा पौना घंटा पढ़ना है. இந்த கல்வி ரொம்ப சகஜமானது. ஆனால் காலையில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்து இந்த கல்வியை நம்ம படிக்கணும். सारा दिन धंधा आदि में भूल जाती है, इसलिए यहाँ सवेरे आकर याद में बैठती हो. முழு நாளும் தொழில் கடமை அப்படின்னு அதில் ஈடுபடும்போது மறந்துடுறோம். அதனால் பாபா சொல்கிறார், அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இங்கே யோகாவில் உட்காருங்க. कहाँ जाते बाबा को बहुत प्रेम से याद. பாபாவை மிகுந்த அன்போடு நினைக்கணும். பாபா हम आपको पढ़ाने हमको आप हमको पढ़ाने आए हैं. பாபா நீங்கள் எனக்கு பாடம் கற்பிக்க வந்திருக்கிறீர்கள். अभी हमको पता पड़ा है 5 वर्ष बाद आकर पढ़ाते हैं. இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சிட்டோம், 5000 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் நீங்கள் பாடம் கற்பிக்கிறீங்க. बाबा के पास बच्चे आती है तो बाबा पूछते आगे कब मिले हो. சாக்கார பாபா இருக்கும்போது குழந்தைகள் சந்திக்க வந்தால் பாபா கேட்பாராம், இதற்கு முன்னாடி நீ என்னை சந்தித்திருக்கின்றாயா. ऐसे प्रश्न कोई भी साधु संत आदि कभी पूछना. பாபா கேட்கக்கூடிய மாதிரி கேள்விகள் வேற எந்த சாது சந்நியாசிகள் கேட்க முடியாது. वहाँ सो सत्संग में जो चाहो जाकर बैठते. அங்கே சத்சங்கத்தில் யார் வேணா எப்போ வேணா போய் உட்காரலாம். बहुतों को देखकर सब अंदर घुस जाती. அங்கே கூட்டம் நிறைய இருந்ததுன்னா மற்ற மக்கள் பார்த்துட்டு நம்மளும் போய் உட்காரலான்னு வந்துடுவான். तुम भी अभी समझते हो हम गीता रामायण आदि कितनी खुशी से जाकर सुनते थे. நமக்கு தெரியுது, நம்மளும் கீதை ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் எவ்வளோ குஷியாக போய் உட்காந்து கேட்டோம். समझते कुछ नहीं, ஒன்றுமே புரியாமல் இருக்கும். वह सब भक्ति की खुशी है. அவைகள் யாவும் பக்தி மார்க்கத்தினுடைய குஷி. बहुत खुशी में नाचते रहते. खुशिயில் ஆடி பாடிட்டே இருக்காங்க. परंतु फिर नीचे उतरती आती. அவ்வளோ பக்தி செய்தாலும் குஷியில் ஆடி பாடிட்டு இருந்தாலும் ஆத்மா என்ன ஆயிடுச்சு, படிப்படியாக பிறப்பில் கீழிறங்கி வந்துடுச்சு. கிசம் கிசம் கி அட்டையோ ஆதி கர்த்தே தே. பல்வேறு விதமான அட்டை யோகங்கள் கூட பயிற்சி செய்து வர்றாங்க. தந்துருஸ்தி கேலியே சப் கர்த்தே. ஆரோக்கியத்திற்காக எல்லாமே செய்கிறாங்க. तो बाप समझाते सब भक्ति मार्ग की रसम रिवाज. பாபா சொல்ற இவைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்கள். ரச்சிதா ரச்சனா கி கோய் பி நஹி ஜான். படைப்பவர் அவருடைய படைப்பை பற்றி யாருக்குமே தெரியல. तो बाकी रहा ही क्या. அப்பாவை தெரிஞ்சுக்கல, அவர் படைக்கக்கூடிய புதிய உலகத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னா வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. रचता रचना को जानने से तुम क्या बनते हो, न जानने से तुम क्या बन पड़ते हो. படைப்பவர் அவருடைய படைப்பு, இதனை அறிந்ததால் நாம் என்னவாக ஆகின்றோம். என்னவாகிறோம்? ஃபஸ்ட்டு ஞானி யோகி ஆகிறோம், பிராமணன் ஆகிறோம், புருஷோத்தம சங்கமிக பிராமணன் ஆகிறோம், முள்ளிலிருந்து மலர் ஆகிறோம்,
மனிதலேருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாலேருந்து தேவதையா. ஸோ இது அறிந்ததுனால நான் என்ன ஆக போகிறேன், அதே நேரத்தில் அறியாததுனால என்ன ஆயிட்டேன். தும் ஜானே से साल्वंट बनते हो, நீங்கள் அறிவதன் மூலமாக செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். न जानने से वही भारतवासी इनसाल्वेंट बन पड़े. அறியாத காரணத்தினால்தான் அதே பாரதம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இன்சால்வெண்ட், ஏழை நாடாக, செல்வமற்ற நாடாக மாறிடுச்சு. கப்போடோய் மார்த்தேர், ரொம்ப பொய்யான கதைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க. क्या क्या दुनिया में होता रहता है, உலகத்தில் என்னவெல்லாம் நடக்குது. கித்னே பைசா சோனே ஆதி லூட்டே, எவ்வளோ பைசா, பணம், செல்வம், தங்கம், இதையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அப் பச்சே சாந்தி ஹோ வஹா தம் சோனிக்கு மெஹல் பனாயங்கே. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம் சத்தியத்தில் நாம் எப்படி இருப்போம், தங்க செங்கற்களால் மாளிகைகள் கட்டுவோம். बैरिस्टर आदि पढ़ती तो अंदर में रखता है, हम इम्तहान पास कर फिर यक करेंगे घर बनाएंगे. ஒருத்தர் வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்க மனசில் என்ன இருக்கும், நான் வக்கீல் படித்து முடித்து பாஸ் ஆன பிறகு நான் இதெல்லாம் வாங்குவேன், வீடெல்லாம் கட்டுவேன்னு அவர் நினைப்பார். தும்கோ கியூ நஹி புத்திமே ஆத்தா, உங்களுக்கு ஏன் புத்தியில் இதெல்லாம் வர்றதில்லை. हम स्वर्ग की प्रिंस प्रिंसेस बनने के लिए पढ़ रहे, நாம் ஸ்வர்க்கத்தின் இளவரசன் இளவரசியாக ஆகுவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம். குஷி கித்னி ரஹ்னி சாய், அப்போது உள்ளத்தில் எவ்வளோ குஷி இருக்கணும். பரத்து பாகர் ஜானே से खुशी गुम हो जाती है. ஆனால் பாபா வீட்டை விட்டு வெளியே போனவனே அந்த மகிழ்ச்சி போயிரு. छोटे छोटे बच्चियाँ इस ज्ञान में लग जाती, சின்ன சின்ன பெண் குழந்தைகள் இந்த ஞானத்தில் ஈடுபடுறாங்க. சிந்தி குச் பி சமஸ்தே நஹி, சிந்தியாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிற. சம்பந்தி குச் பி சமஸ்தனே கதேத்தி ஜாதுகை, சிலர் ஒன்றும் புரிஞ்சுக்கிறது இல்லை, பட் என்னென்ன சொல்கிறாங்க, இதில் ஏதோ மந்திர சக்தி இருக்குது. கத்தே அம் பண்ணே நகி தீங்க, அதனால் நாங்கள் இவங்கள படிக்க விட மாட்டோன்னு குழந்தைகளை அந்த உறவினர்கள் தடுக்கிறாங்க. இஸ் ஹாலத் மே ஜப் தக் சகீர் ஹை தோ மா பாப் कहना मानना पड़े. இப்போது நாம் அந்த மெச்சூர்ட் ஏஜ் ஆகாத வரைக்கும் அந்த தாய் தந்தை சொல்வதன்படி நடக்கணும். அம் லே நகி பௌத் கிட்பிட் ஹோ படுத்தி ஹி, அந்த மேஜர் ஆகாத வரைக்கும் நாம் ஒன்றும் பொறுப்பெடுத்துக்கூடாது. குழந்தைகள் இந்த வயசு சிறுசாக இருந்து நாம் எதாவது பொறுப்பெடுத்துட்டா அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஷுருமே கித்னா கிட்பிட் ஹுய், ஆரம்பத்தில் எவ்வளோ சச்சரவுகள் நடந்தது. பச்சிக்கு ஹம் 18 वर्ष की बाप कहेंगे नहीं 16 वर्ष की, குழந்தை சொல்லும் நான் 18 வயசு, நான் மேஜர் ஆகிட்டேன், ஏன் இஷ்டப்படி என்ன வேணால் செய்யலான்னு சொல்லும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க என்ன, இல்லை இதுக்கு 16 வயசு தான். ஜகடக்கர் பக்கட் லேஜார், அதனால் சண்டை போட்டு குழந்தையில இழுத்துட்டு வீட்டுக்கு ஓடினா. சஹரி மனஹி பாப்கி ஹுக்குமே சல்னாஹே. ஸோ பாபாவுடைய சரணாகதியில் வந்துட்டோம், பாபாவுடைய தஞ்சத்தில் வந்துட்டோன்னு என்ன அர்த்தம், பாபாவின் கட்டளைப்படி நடக்க வேண்டும். बालिका है फिर जो चाहो सो करो, कायदा भी है ना. அதனால் நாம் ஒரு மெச்சூர்டு ஏஜ் அடைஞ்சிட்டோன்னா நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம செய்யலாம், நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. बाबा कहते तुम बाप के पास आते हो तो कायदा है अपने लोग की बाप का सर्टिफिकेट लेकर आओ. பாபா கிட்ட வரணுன்னா அதுக்கு ஒரு விதிமுறை. நீங்கள் பாபாட்ட வருவதுக்கு முன்னாடி உங்கள் லௌகிக் அப்பாகிட்டிருந்து இந்த குழந்தை நாங்கள் ஈஸ்வரிய சேவையில் அனுப்புறதுக்கு முழு அனுமதி தர்றோம் அப்படின்னா அனுமதி லெட்டர் வாங்கிட்டு வரணும். ஃபிர் மேனர்ஸ் பி தேக்னி ஹோத்தி, அதுக்கப்புறம் அவங்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மேனஸ் டீக் நஹி தோ வாபஸ் சானா படேங்கே,
நம்ம மேனர்ஸ், நம்முடைய நடத்தைகள் சரியில்லைன்னா வீட்டுக்கு வாபஸ் அனுப்பிச்சிடுவாங்க. खेल में भी ऐसा होता है, ठीक नहीं खेल तो उनको कहेंगे बाहर जाओ. விளையாட்டாக இருந்தாலும் கூட அப்படிதான். விளையாடும்போது கூட அந்த விதிமுறை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு விளையாடும். இல்லை அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு விளையாட மாட்டேன்னா நீங்கள் வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. இஜ்ஜத் கவாத்தே ஹோ, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விதிமுறைக்கு கட்டுப்பட்டு நடக்கலைன்னா மதிப்பு இழக்க வைக்கிறாங்க. अभी बच्चे जानते हम युद्ध के मैदान में, இப்போ குழந்தைகள் நாம் தெரிஞ்சிட்டோம் யுத்த மைதானத்தில் இருக்கோம். கலப் கலப் பாப் ஹாக்கர் हमको माया पर जीत पेना थी. கல்பம் பாபா வந்து நம்மளை மாயின் மீது வெற்றி அடைய வைக்கிறாரு. மூல் பாத் ஹே பவித்ர பன்னா கி, முக்கியமான விஷயமே என்ன, தூய்மையாக மாறுவது. பத்தித் பனே விகாரோं से, நம்ம எப்படி ஆத்மா பத்தீதமாச்சு, விகாரங்களால். பாப் கத்தி காம் மகா சத்ரு ஹே, பாபாவே சொல்கிறாரு காமம் மகா எதிரி. एक आदि मध्यंत दुख देने वाला, இது ஆரம்பம் இடை இறுதி துக்கங்களை தரக்கூடியது. जो ब्राह्मण बनेंगे वही फिर देवी धर्म में आएंगे, யார் பிராமணர்களாக ஆகின்றார்களோ அவங்க தான் பின்னாடி தேவி தேவதா தர்மத்தில் வருவாங்க. பிராமன் மேபி நம்பர் வார் होता है, பிராமணர்களுக்குள்ள கூட வரிசை பிரமாணமாக தான் இருக்காங்க. ஷமா பர் பர்வானா ஆத்தா ஹே, சிலர் எப்படி இருக்காங்க, அந்த நெருப்பில் அப்படியே பலியாகக்கூடிய விட்டில் பூச்சி மாதிரி இருக்காங்க. கொய் ஜல் மர்த்தே கொய் ஃபேரி பெண்கர்கே ஜல, ஒரு சிலர் அந்த விளக்கினுடைய நெருப்பில் அப்படியே பலியாயிடும். ஆனால் ஒரு சிலர் தூரத்துலேருந்தே சுற்றிட்டு ஓடி போயிடுறான். இதுக்காக பாபா சொல்கிறாரு, பாபாவுடைய மார்க்கத்தில் வந்து பாபாவுடைய குழந்தையாக முழு பலியாகக்கூடியவர்கள் இருக்காங்க. வந்து கேட்டுட்டு அப்புறம் வெளியே போயிடுறாங்க. அந்த விளக்கை சுற்றி பலியாகுது உண்டு, சிலது சுற்றி வெளியே போயிடுது. யஹாம் பி ஆயே ஹே கொய் தோ ஏக்தம் ஃபிதா ஹோத்தி, இங்கே கூட வர்றாங்க, ஒரு சிலர் கேட்ட உடனே அப்படியே பலியாயிடுறாங்க. கொய் சுன்கர் ஃபிர் சலே ஜாத்தி, சிலர் கேட்டு திரும்பி போயிடுறாங்க. यहाँ भी आए हैं ना, आगे तो ब्लड से भी लिख कर देते थे बाबा हम आपके हैं. முன்னாடிலாம் குழந்தைகள் தன்னுடைய இரத்தத்தாலேயே பாபாக்கு எழுதி கொடுத்தாங்க, பாபா நாங்கள் உங்களுடையவர்கள். பிர் மாயா ஹரா லேத்தி, அவ்வளோ உறுதியாக உறுதிமொழி கொடுக்குறாங்க. ஆனாலும் மாயை அவங்கள என்ன பண்ணிடுறது, தோற்கடிக்க வச்சிடுறது. இத்தனி மாயாக்கா யுத்த சல்தி ஹே, அவ்வளோ மாயினுடைய சண்டை ஏற்படுகின்றது. இன்கோஹி யுத்தஸ்தல் கஹாஜ், இதனைத்தான் யுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்றது. एक भी तुम समझते हो परमपिता परमात्मा ब्रह्मा द्वारा सभी वेद शास्त्र का सार समझा, இது கூட இப்போ புரிஞ்சிட்டீங்க. பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய இரகசியத்தை புரிய வைக்கின்றார், அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை கொடுக்கின்றார். சித்திரத்தோ டேர் பண்ணாது, நிறைய சித்திரங்களை உருவாக்கிட்டாங்க. நாரத் கபி மிசால் இஸ் சமைக்காகே, நாரதனுடைய உதாரணம் கூட இந்த தருணத்துடையது. சப் கத்தி லக்ஷ்மி அத்வா நாராயண் பனிங்கி, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மியாவும் அல்லது ஸ்ரீ நாராயணாவோன்னு சொல்கிறாங்க. பாகத்தை அப்படி அந்தர்மே தேக்கோ அம்லாயகை, பாபா சொல்கிற தனக்குள்ளே போய் பாரு, இதற்கு நான் தகுதியானவனா. அமாரமே கோய் விகார்த்தோ நகி, நமக்குள் எந்த ஒரு விகாரங்கள் இருக்கக்கூடாது. நாரத் பக்தோ சப்ஹேனா एक மிசால் லிகா, நாரதன் ஒரு பக்தன், அதே போல் நாம் அனைவரும் பக்தர்கள் தான். பட் இது ஒன்று உதாரணமாக ஒரு நாரதரை உதாரணமாக எழுதப்பட்டு பக்தி मार्ग हम श्री लक्ष्मी को वर्क कर सकते,
பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மியை மறுமணம் செய்து கொள்ள முடியுமா? बाप कहते हैं नहीं, जब ज्ञान सुने तब सद्गति को पा सके. எப்போ ஞானம் கிடைக்கின்றதோ அப்போதான் நம்ம சத்கதி என்பது அடைகின்றோம். மை பதீத் பாவன் சப்கோ சத்கதி கர்னே வாலா. நான் பதீத பாவன், நான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவன். अभी तुम समझते हो हमको रावण राज से लिबरेट कर. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், பாபா நம்மை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுதலை செய்கிறார். வகை ஜிஸ்மானி யாத். உலகத்தில் போகக்கூடிய யுத்தங்கள் எல்லாமே ஒரு பொதுவான யுத்தம். பகவான் வாச் மன் மனாபவ. பகவானுடைய மகா வாக்கியம் மன் மனாபவ. இசை தக்கே காணிக்கு பாத்தி நகி. இதில் நாம் எந்த ஏமாற்றங்கள் அடைவதற்குண்டான விஷயம் இல்லை. வக்ஸப் பக்தி மார்க்கே தக்கே. ஆனால் பக்தி மார்க்கத்தில் நாம் என்ன தவறான வழியில் போய் முயற்சி செய்து ஏமாற்றங்களை தான் அடைஞ்சோம். ஆதா கல பிரம்மா கதின் ஆதா கல பிரம்மா கி ராத். பாதி கல்பம் பிரம்மாவின் பகல், பாதி கல்பம் பிரம்மாவின் இரவு. तुम समझते हम सब बीके आधा कल्प दिन में होगा. இப்போ நாம் புரிஞ்சிட்டோம், நாம் பிரம்மகுமார் குமாரிகள் அனைவரும் பாதி கல்பத்தில் பகல் இருப்போம். சுகதாம் மே ஹோகா. நாம் சுகம் நிறைந்த உலகத்தில் இருப்போம். வஹா பக்தி நகி ஹோகா. அங்கே பக்தி என்பதே இருக்காது. அபி தும் பச்சே ஜான்தே ஹம் சப்சே சவுகார் பந்தே. இப்போ குழந்தைகள் நாம் தெரிஞ்சிட்டோம், நாம் அனைவரை விட மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக போகிறோம். தோ கித்னா குஷ் ஹோனி செய்யும். எல்லாரை விட நம்ம பெரிய பணக்காரங்க ஆகிறோன்னா அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். தும் சப் பகலே ரஃப் பத்தர்த்தே அப் சிரான் பர் சடா ரஹி ஹோ. முன்னாடி நம்மெல்லாம் எப்படி இருந்தோம்? கரடு முரடான கல் மாதிரி இருந்தோம். ஆனால் இப்போ பாபா நம்மளை எவ்வளோ உயர்ந்த சிகரத்தில் கொண்டு போகிறாரு. பாபா ஜோஹரி பி ஹே. பிரம்மா பாபா வியாபாரியாகவும் இருந்தார். ராமனுசார் பாபா நே ரத் அனுபவி லியா. நாடகத்தின்படி பாபா ஒரு அனுபவசாலி உடலை ரதமாக ஏற்கின்றார். காயன் பி ஹே गाँव का छोरा. श्री कृष्ण गाँव का छोरा कैसे हो सकता है. கிராமத்து கல்லன் என்று மகிமை பாடப்பட்டிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணன் எப்படி கிராமத்து கல்லன்னு சொல்ல முடியும்? பக்தோ சத்தியமே. அவர் சத்தியத்தில் வாழ்ந்தார். உनको तो झूले में झुलाती है. அவரை ஊஞ்சலில் வச்சு ஆட்டுறாங்க. தாஜ் பहनाती. கிரீடா அனுபவிக்கிறாங்க. फिर गाँव का छोरा क्यों कहते. அப்புறம் கிராமத்து கல்லன்னு ஏன் சொல்கிறீங்க? गाँव के छोरा ஷாம் டெஹரா. ஆனால் எப்போ சுந்தராக இருந்த ஆத்மா ஊஞ்சல் ஆட்டுறாங்க, கிரீடம் வைக்கிறாங்க. ராஜகுமாரன் இளவரசனாக இருந்தார். ஆனால் எப்போ அவர் எல்லாமே இழந்து கருப்பாயிறாரோ அப்போ அவர் கிராமத்து கல்லன் ஆயிறாரு. அபி சுந்தர் பண்ணி ஆயேஹோ. இப்பொழுது சுந்தரமாக ஆகுவதற்கு வந்திருக்கிறீர்கள். பாப்கா கியான் கி சிரான் பர் சடாத்தா ஹே. பாபா ஞானத்தின் மூலமாக ஒரு உயர்ந்த சிகரத்தில் அமர வைக்கிறார். எக் சத்து கா சங் கல்ப் கல்ப் கலப் மே ஏக் ஹி பார் மில்தே. இது சத்தியமான சங்கம். கல்பம் நமக்கு ஒரே முறைதான் கிடைக்கின்றது. பாக்கி சப் ஜூட் சங். மற்ற அனைத்தும் பொய்யான சங்கம். இஸ்லே பாப் கத்தே ஹியர் நோ இவில். அதனால பாபா சொல்லாரு, கெட்டதே கேட்காதீர்கள். ஐசே பாத் மத் சுனோ ஜஹா ஹமாரி அவர் துமாரி கிளானி கர்த்தேர். அந்த மாதிரி விஷயங்களை கேட்காத. என்னையும் உங்களையும் யார் நிந்திக்கின்றார்களோ அவங்க பேச்சு எதுவுமே கேட்காதீங்க. जो कुमारी ज्ञान में आते वक्त सत्य हमारा बाप की प्रॉपर्टी में हिस्सा है. குமாரிகள் ஞானத்தில் வந்தாலும் அவங்களே என்ன கேட்கணும்? தன்னுடைய தந்தையினுடைய ப்ராப்பர்ட்டியில் அவங்க ஷேர் என்னவோ கேட்கணும். क्यों ना हम उनसे भारत की सेवा में अर्थ सेंटर खोले. ஸோ அவங்க தந்தையினுடைய சொத்து கேட்டு வாங்கி அதை
பாரதத்தினுடைய ஒரு சேவையில் நம்ம ஏன் ஒரு சென்டர் திறக்கக்கூடாது? கன்யதாந்தோ தீனிகேனா, கன்யதானம் என்பது கொடுக்க வேண்டும் அல்லவா? வஹிசாம் கோதோ, அந்த ஒரு பார்ட் நீங்கள் எங்ககிட்ட கொடுங்க. சென்டர் கோலி, நாங்கள் சென்டர் ஓப்பன் பண்ணுறோம். பௌத்தோங்கோ கல்யாண் ஹோகா, அதன் மூலமாக அநேகருக்கு நன்மை ஏற்படும். ஐசே யுக்தி ரச்சனீச், அந்த மாதிரியில் யுக்தியை உருவாகும். ஏகை துமாரா ஈஸ்வரிய மிஷன், இது உங்களுடைய ஈஸ்வரிய மிஷன். தும் பத்தர் புத்திக்கோ பாரஸ் புத்தி பன, கல்லு புத்தியாக இருக்கக்கூடியவர்களை தங்க புத்தியாக ஆக்குகிறீர்கள். ஜோ அமரே தர்மம் கி ஹோகா வஹ் ஆயேகா, யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவங்க கட்டாயம் வருவாங்க. ஏக்கி கர்மே தேவி தேவ தர்ம கா ஃபூல் நிக்கல் ஆய், ஒரே வீட்டில் யார் தேவி தேவத்தை தர்மம் சேர்ந்த ஆத்மாக்களோ அவங்க தான் ஞானத்துக்கு வருவாங்க. பாக்கி நகி ஆயேகா, தேவதா தர்மத்தை சேராத ஆத்மாக்கள் ஞான மார்க்கத்தில் வரமாட்டாங்க. மெஹனத் லக்திஹினா, இதற்கு உழைப்பு தேவையாக இருக்கு இல்லையா? बाप सभी आत्माओं को पावन बनाकर सबको ले जाता है. பாபா அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக ஆக்கி நம்முடன் அழைத்து செல்கிறார். इसलिए बाबा ने समझाया था, அதனால பாபா நமக்கு புரிய வைத்திருந்தார். சங்கம் கி சித்திர பர் லே ஜாவோ, முதல்ல சங்கமயுகம் என்ற சித்திரத்தில் கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போய் விளக்கம் கொடு. இஸ் தரப் கலியு உஸ் தரப் சத்யு, கால சக்கரத்தில் ஒரு பாதி சத்தியம் ஒரு பாதி கலியுகம் வர்ணிக்கப்பட்டிருக்கோம். அதை நம்ம காட்டணும். சத்தியமே தேவதா, கலியுமே அசுர். சத்தியத்தில் தேவதைகள், கலியுகத்தில் அசுரர்கள். இஸ்கோ கஹா ஜாத்தா ஹை புருஷோத்தம் சங்கமயுகம், இதனைத்தான் புருஷோத்தம சங்கமயுகம் என்று கூறப்படுகின்றது. பாப்ஹி புருஷோத்தம் பனாத்தா ஹை, பாபா தான் புருஷோத்தமராக மாற்றுகின்றார். ஜோ படேங்கே வக் சத்தியமே ஆயேங்கே, யார் படிக்கின்றார்களோ அவங்க தான் சத்தியம் வருவாங்க. பாக்கி சப் முக்திமே சலே ஜாய், மற்ற அனைவருமே முக்திக்கு போயிடுவாங்க. பிற அப்னே அப்னே சமய பர் ஆயேங்கே, அதுக்கப்புறம் அவரவர்களுடைய குறிப்பிட்ட நேரத்தில் வருவாங்க. ये गोला की चित्र बड़ा अच्छा है, இந்த கால சக்கரத்தினுடைய சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. बच्चों को सर्विस का शौक होनी चाहिए, குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்குண்டான ஆர்வம் வேணும். ऐसे ऐसे सर्विस कर गरीबों को उद्धार कर उनको स्वर्ग का मालिक बनाएंगे, இப்படியெல்லாம் சேவை செய்து ஏழைகளையும் உத்தாரம் செய்து அவர்களை ஸ்வர்க்கத்தின் மாலிக்காக ஆக்கணும். अच्छा நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். अपने आप को देखना है, हम श्री लक्ष्मी श्री नारायण समान बन सकते हैं. தன்னை தானே பார்க்க வேண்டும். நாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் சமமாக ஆக முடியுமா? हमारे में कोई विकार तो नहीं, தனக்குள் எந்த விகாரங்கள் இல்லை தானே. फेरी लगाने वाला परवाना है या फिदा होने वाला, நான் அந்த நெருப்பை சுத்திட்டு போகக்கூடிய விற்றில் பூச்சியா அல்லது அதில் பலியாகும் விற்றில் பூச்சியா? ஐசா மேனஸ்தோ நஹி ஹை ஜோ பாப் கா இஜ்ஜத், அப்படி எந்த விதமான நடத்தை என்னிடம் இல்லைதானே,
அந்த நடத்தையால் பாபாவுடைய மதிப்பு குறைவது போல. अतः खुशी में रहने के लिए सवेरे सवेरे प्रेम से बाप को याद करना है. அளவற்ற குஷியில் இருப்பதற்காக அதிகாலையில் அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். और पढ़ाई पढ़नी, மேலும் படிப்பை நாம் படிக்க வேண்டும். भगवान हमें पढ़ाकर पुरुषोत्तम बना रहा है. பகவான் நமக்கு பாடத்தை கற்பித்து புருஷோத்தமனாக மாற்றுகின்றார். சங்கம் யுகிகே இஸ் நஷைமே ரஹ்னா, நான் சங்கம யுகத்தில் இருக்கின்றேன் என்ற இந்த பெருமையில் இருக்க வேண்டும். वरदानम सर्व गुणों के अनुभव द्वारा बाप को प्रत्यक्ष करने वाला अनुभव मूर्ति भव. அனைத்து குணங்களின் அனுபவத்தின் மூலமாக பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடியவர்கள் அனுபவ மூர்த்தி பவ. அனைத்து குணங்களின் அனுபவத்தின் மூலம் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடியவர்கள் அனுபவ மூர்த்தி பவ. जो बाप के गुण गाते उस सर्व गुण की अनुभवी बनो. பாபாவுடைய ஒவ்வொரு குணங்களையும் புகழ் பாருங்க, அந்த ஒவ்வொரு குணங்களின் அனுபவசாலியாக ஆகுங்கள். जैसे बाप आनंद का सागर है, उसे आनंद के सागर के लहर में लहराते रहो. எப்படி பாபா ஆனந்த கடலாக இருக்கின்றார், அவருடைய அந்த ஆனந்த கடலினுடைய அலைகளில் மூழ்கி கொண்டே இருங்கள். जो भी संपर्क में आए उस आनंद प्रेम सुख सब गुणों की अनुभूति करावो. நம்முடைய தொடர்பில் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஆனந்தம், அன்பு, சுகம் என்ற அனைத்து குணங்களையும் அனுபவம் செய்விக்க வேண்டும். ஐச சர்வ குணோं की அனுபவி மூர்த்தி. அப்படி அனைத்து குணங்களின் அனுபவ மூர்த்தியாக ஆகுங்கள். तो आप द्वारा बाप की सूरत प्रत्यक्ष हो. तो உங்கள் மூலமாக பாபாவினுடைய தோற்றம் பிரத்யக்ஷம் ஆகும். क्योंकि आप महान आत्मा ही परमात्मा को अपने अनुभव मूर्ति से प्रत्यक्ष कर सकते. ஏன்னா நீங்கள் மகான் ஆத்மாக்கள், நீங்கள் தான் பரமாத்மாவை தன்னோட அனுபவ மூர்த்தியின் மூலமாக பிரத்யக்ஷம் செய்ய முடியும். ஸ்லோகன் कारण को निवारण में परिवर्तन कर अशुभ बातों को भी शुभ करके उठावो. காரணங்களை நிவாரணமாக பரிவர்த்தன் செய்து சுபமற்ற விஷயங்களையும் சுபமானதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வக்த இஷாரா, ஆன்மீக ராயல்டி மூலமாக தூய்மை என்ற தனித்தன்மையை தாரணை செய்யுங்கள். ब्राह्मण लाइफ की जीवन का जीवदान पवित्रता है. ब्राह्मण வாழ்க்கையினுடைய உயிர் தானமே பவித்திரதா. அனாதி ஆதி ஸ்வரூபி பவித்திரதா, நம்முடைய அனாதி ஆதி ஸ்வரூபமே பவித்திரதா. जब स्मृति में आए मैं अनादि आदि पवित्र आत्मा. இப்போ நம்முடைய நினைவில் இருக்கணும், நான் அனாதி आदि पवित्र आत्मा. स्मृति आना अर्थात पवित्रता की समर्थी आना. நினைவு வருகின்றது என்றாலே என்ன அர்த்தம்? நமக்குள் அந்த நினைவினுடைய சக்திகளை நாம் பெறுகின்றோம். ஸ்மிருதி சுரு சமர்த்த சுரூப் ஆத்மா. நினைவு சுரூபமானவர்கள்தான் சக்தி சுரூபமானவர்கள். நிஜ பவித்திர சன்ஸ்கார் வாலி, அவங்க தான் அந்த உண்மையான பவித்திரதா என்ற சன்ஸ்காரத்தை பெறுகிறார்கள். तो निज संस्कार को इमर्ज कर इस पवित्रता की पर्सनालिटी को धारण करो. அதனால் அந்த உண்மையான சன்ஸ்காரத்தை வெளிப்படுத்தி அந்த தூய்மை என்ற பர்சனாலிட்டியை நீங்கள் தாரணை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். दिलाराम बाबा मेरा बाबा,
बड़ा जादूगर मेरा बाबा। दिलाराम बाबा मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा। हमको बनाते कांटों से फूल, हमको बनाते कांटों से फूल, चमकाते भाग्य मेरा बाबा। बड़ा जादूगर मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा। दिलाराम बाबा मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा। बड़ा जादूगर मेरा बाबा। ज्ञान के बल से हर एक पल को जीना सिखाते हैं बाबा। ओ ज्ञान के बल से हर एक पल को जीना सिखाते हैं बाबा। अपने ही संग से स्नेह उमंग से फरिश्ता बनाते हैं बाबा। मन बना कुंदन चिंतन चंदन, मन बना कुंदन चिंतन चंदन, खुद सा बनाए मेरा बाबा। बड़ा जादूगर मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा। याद वो आए मन मुस्काए मीठी मुरली सुनकर। ओ याद वो आए मन मुस्काए मीठी मुरली सुनकर। पाए वरदान दिल ये कुर्बान उनका प्यार पाकर। दिल चाहत में ऐसी उल्फत में, दिली चाहत में ऐसी उल्फत में, वाह वाह गाए दिल बाबा। बड़ा जादूगर मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा। दिलाराम बाबा मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा। दिलाराम बाबा मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा। हमको बनाते कांटों से फूल, चमकाते भाग्य मेरा बाबा। बड़ा जादूगर मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा, बड़ा जादूगर मेरा बाबा।
வாழ்க்கை சில நேரம் குழப்பம்தான், தெளிவு நிச்சயம். காத்துங்க. Life is sometimes confusing. Clarity is certain. Just wait.